உலகெங்கிலும் உள்ள சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய சித்திரை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்றைக்கு நமக்கு சமூக ஊடகங்களால் நன்மையா தீமையா என்ற தலைப்பு. மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, திருமதி எழிலரசி அவர்கள் வந்தார்கள். ஏஐ கிட்ட கேட்கணுமா, என்ன சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், எப்படி தூங்கணும், எப்படி நடக்கணும். அம்மா, நீங்கள் இப்போ தான் ஏஐயை பார்க்குறீங்க. நம்ம ஊரில் ஏஐ எப்பயோ எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் வந்துட்டுதுமா. அதுக்கு பேர் ஒய்ஃபுன்னு பேருமா. காலங்காலமாக நம்ம மூதாதையர்கள் அதுங்கிட்ட தாம்மா கேட்குறாங்க. புத்தாண்டு சித்திரை வருஷ பிறப்பு அதுவுமா பையன் சோபாவில் சோகமாக உட்காந்துங்கிறான். அப்பா கேட்குறாரு, புத்தாண்டு அதுவும் சந்தோஷமாக இருக்கிறத விட சங்கடமாக இருக்கிறியே, என்னடான்னாரு. போப்பா, சிக்னல் கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருக்கிறேன். விட்டாரு ஒன்று, அவன் சிலிண்டர் கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருக்கிறான். நீ சிக்னல் கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருக்கிற. உலகம் என்ன பாதையில் போய்கிட்டு இருக்குது உனக்கு தெரியுமா? செல்லில் மூழ்கினா அந்த கை தான் சார். ஒன்றும் இல்லைங்க. போன வாரம் கூட நான் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு கீழே இறங்கி வரேன். பைக்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு ஆள் வேகமாக ஓடி வந்து மேடை விட்டு இறங்குற என்னை பார்த்துட்டு, சார் உங்களை இங்கே நான் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை சார், ப்ளீஸ் சார் ஒரே ஒரு செல்ஃபி சார்னா. சரி எடுத்துக்கப்பா, அம்மா ஆர்வமாக இருக்கிறேன்னு வந்தான் சார். செல்ஃபி எடுத்துக்கிறான் சார். எடுத்துக்கின பிறகு கேட்டான், சார் சார் நீ யார் சார்னு கேட்டான் சார். ஒன்றும் இல்லை, நீங்கள் பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது பாருங்களேன் இதனுடைய பிரச்சனையை. அன்றைக்கி பஸ்ஸு போயிட்டே இருக்குது சார். கண்டக்டர் என்ன பண்ணார், முதல்ல ஆள் டிக்கெட்டு கொடுத்துட்டார், ரெண்டாவது ஆள் டிக்கெட்டு கொடுத்தா சார். மூணாவது ஜன்னல் ஓரமாக ஒருத்தன் உட்காந்துங்க, நான் அப்படியே வேடிக்கை பார்த்துங்கன்னா என்னத்து பார்க்குறான், செல்லில் தான் பார்த்துன்னு வரான் சார். யூடியூப்பில் ஏதோ ஒரு படம் பார்த்துன்னு வந்துக்கிறான். கண்டக்டர் கூட்டு பார்க்குறாரு, சார் டிக்கெட்டு வாங்க சார். ஐயா டிக்கெட்டு வாங்கண்ணா. அவன் காதிலே வாங்கலை சார். பக்கத்தில் முன்னாடி இருக்கிறவர்கிட்ட சொன்னார், சார் நீங்களா சொல்லி அதை டிக்கெட்டு வாங்க வைங்கன்னார். அவன் என்ன பண்ணான், அவனை ஐயா டிக்கெட்டு வாங்கன்னு சொல்கிறாரு சார், டிக்கெட்டு வாங்க சொல்கிறாரு. ஒன்றும் அதிலையும் காதில் வாங்கலை சார். அப்போ பார்த்தான், ஹலோ அப்படின்னு நான் பாருங்க. உடனே அவன் கையில் வச்சு இந்த செல்லை காதில் வச்சு என்னை யார் கூப்பிட்டதுன்னு கேட்குறான் சார். படம் பார்த்த இந்த செல்லை காதில் வச்சு என்னை யார் கூப்பிட்டதுன்னு நான் பார்த்து. அப்புறம் முதல் ஆள் சொன்னால், நான் தான் சார் கூப்பிட்டேன்னா. என் நம்பர் உனக்கு எப்படி தெரியும்னா சார். அதாவது இன்றைக்கி செல்லு கையில் வந்துட்டாலே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியலையே சார். +2 ரிசல்ட் வந்தது சார் இந்த வருஷம். 2 பசங்க என்ன பண்ணானுங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு பையன் சொன்னான், இதை பாடுறா, என் ரிசல்ட்டை போய் நான் நேராக பார்க்குறதுக்கு எனக்கு மனசு இல்லை. நீ போய் ரிசல்ட்டை பார்த்துட்டு ஒன்றுத்தில் போயிருந்தா செல்லில் மெசேஜ் அனுப்பு, குட் மார்னிங் டு யுவர் மதர்னு அனுப்பு. அப்படி 2ல் போயிருந்ததுன்னா குட் மார்னிங் டு யுவர் மதர் அண்ட் ஃபாதர்னு அனுப்பு. அவன் போனான் சார், ரிசல்ட்டை பார்த்தான், மெசேஜ் அனுப்புனான், குட் மார்னிங் டு யுவர் ஹோல் ஃபேமிலின்னு நினச்சிட்டான் சார். அவ்வளவும் போச்சு. இதுக்கு தான் சார் இந்த செல்லே பயன்படுது உங்களுக்கு. மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, அதிசயமான கருவி தான் ஊடகங்கள், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு சந்தோஷம் அதிகரிச்சிருக்கணுமா இல்லையா? மன அழுத்தம்தான், மன நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு. 1.5 GB தீர்ந்து போச்சுன்னா பிபியும் சுகரும் எகிருது சார். ஓ, ஜிபியில் தான் பிபி வருதா? பிபி வருது. என்ன கொடுமை சார் இன்னைக்கு நாட்டில் நடக்குது. கருவிகளால் வர்ற வேணாம் சார், இது அவ்வளவுதான். இன்றைய இளைஞனுக்கு ரீல் எது ரியாலிட்டி எதுன்னு தெரியலையா சார். இல்லை எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, சிந்திச்சு பார்க்கணும் சார். அன்றைக்கி ஒரு அம்மா சொல்ல வீட்டுக்காரர்கிட்ட பார்த்து, இதை பாருங்கள் செல்லில் டிஸ்பிளே போயிடுச்சு போலக்குது, ஒன்று டிம்மாக இருக்குது, கருப்பாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னே தெரியலன்னு. அவன் வாங்கி பார்த்தான், இந்த பார் 24 மணி நேரமாக அதை பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உன் கண்ணு தான் ஃபால்ட் ஆகிருக்குதே தவிர டிஸ்பிளே நல்லா தான் இருக்குதுன்னா. அந்த அம்மா சொல்லுது, நல்ல வேலை டிஸ்பிளே தான் வீணாக போச்சோன்னு பார்த்தேன். கண்ணு கெட்டு போனது தெரியல சார். கெட்டு போனால காது போச்சு, ஃபோன் பார்த்து பார்த்து கண்ணு போச்சு, இந்த யூடியூப்பில் வர்ற கண்ட செய்திகளை பார்த்து பார்த்து மனசு கெட்டு போச்சு. எல்லாமே வீணாக போன பிற்பாடு இந்த கருவிகளை வச்சு மட்டும் நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம்னு தான் தீமைன்னு நாங்கள் பேச வந்திருக்கிறோம் சார். நிறைவாக நான் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, ஒரு பள்ளிக்கூடத்தில் 4ஆம் வகுப்பு டீச்சரு
ஒரு கட்டுரை எழுதுங்கப்பா அப்படின்னு A4 ஷீட்டில் கால் பேப்பரை கிழிச்சு கையில் கொடுத்து எழுத சொன்னாங்க. எல்லாரும் எழுதி முடிச்சிட்டாங்க சார். அத்தனை பேப்பரையும் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் டிஃபன் சாப்பிட்டு உட்காந்து ஒரு பேப்பரை எடுத்து படித்தாங்க சார். படிச்சுட்டு அப்படியே அழறாங்க சார். அழறாங்க. அவங்க வீட்டுக்காரர் பெரிய ஆஃபீஸர் அப்படி உட்காந்துங்கிறாரு. ஏன் அழற? உன்னை திட்டிக்கிட்டு எழுதியிருக்கானா? தப்பாக எழுதியிருக்கானா? இல்லைங்க, நான் கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன் என்பது தான் தலைப்புங்க. இந்த பையன் எழுதியிருக்கான், கடவுளே நீ என் எதிரில் வந்தால் என்னை செல்போனாக மாற்றிவிடு என்ற வரத்தை தான் கேட்பேன் கடவுளை.